हर शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षि स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா காக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே ஏனோ சதுர்வேதம் பாடவே கவியாவும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாவும் காப்பாய் நீ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர வேதகீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே எழிற்கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுவே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்று. வணக்கம், ஓம் நம சிவாயா. நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் பொட்டநீர் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். எங்கள் ஊரில் வந்து பெருமாள் கோயில் இருக்குது. பெருமாள் கோயிலில் சிவன் ஆலயம் இருக்குது. நாங்கள் ஆதி காலத்தில் வந்து ஒரு கல்ச்சலையாக வந்து உருவானது, அது தோன்றியது. பின்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சிவலிங்கம் வந்து வச்சு வழிபாடு செய்கிறோம். இது ஒரு சின்ன சின்ன பூஜைகள் மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பிரதோஷம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வெளியிலலாம் நாங்கள் போயிட்டு இருந்தோங்களா, அது எங்களுக்கு வெளியில் போகிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு 10 பெண்கள் 20 பேர் சேர்ந்து எங்களால் முடிஞ்சதை போட்டு இல்லைனா இருக்கிறவங்கிட்ட வசூல் பண்ணி எங்களால் ஒரு சின்ன விதமாக ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூஜை சிவராத்திரிங்கிறத, இந்த கதையும் எங்களுக்கு வரலாறு தெரியாது, அவரை பற்றி எதுவும் அறிமுகம் தெரியாது. சரி, நாம் ஒரு சிவனை வழிபடலாம், நான் எல்லா ஊர்லேயும் சிறப்பாக செய்கிறாங்களே, நாமளும் செய்யலாங்கிறதுக்காக நாங்கள் ஆரம்பித்தோம். பிரதோஷ பூஜை பண்ணும்போதே எங்களுக்கு ஒரு பலன் கிடச்சிது. வந்துட்டு போனால் எங்களுக்கு ஒரு மன அமைதி, ஒரு சொன்னமாக அதனுடைய நடக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத ஆரம்பித்ததுனால அது வந்து ஒவ்வொரு வருஷமாக இப்போ 13 வருஷம் ஆயிடுச்சிங்க நாங்கள் சிவராத்திரி கொண்டாடி. இப்போ ஒரு 5-6 வருஷமாக மகா சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னே சிம்பிளாக செய்வோம். இப்போ வந்து ஏதோ ஒரு 100 பேத்துக்கு 150 பேத்துக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அன்னதானங்கள் போடுறோம். எல்லாம் சிறப்பாக செஞ்சு வழிபாடு செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பெண்களும் வந்து எல்லாம் நைட்டெல்லாம் விரதம் இருப்பாங்க. காலையில் எல்லாம் அவங்க வந்து கூட்டியெல்லாம் சேர்ந்து வேலைகள்லாம் செய்வோம், செஞ்சுக்கிட்டு போவோம். வந்து இவர்கிட்ட ஏதோ வேண்டுதல் வச்சாலும் அது வந்து நிறைவேறுன்னு வச்சுக்காங்களேன். நானே வந்து போன வருஷம் வர முடியல என்னால். நான் வந்து இது உண்மையாக நடந்த கதை. அண்ணாபிஷேகத்துக்கு என்னால் வர முடியல, உடம்பு சரியில்லைன்னு. தற்செயலாக நான் மேச்சேரி ஹாஸ்பிட்டல் வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன். சரி, இங்கே இருக்கிற சிவனையே பார்த்துட்டு போயிடலாம். நான் மேச்சேரியில் போய் பார்க்க போனேன். எனக்கு போகிறப்ப தரிசனம் வந்து அது ஒரு பக்கம் சாப்பாடு கொட்டி போயிடுச்சிங்க. அவர் வந்து என்னை வந்து நீ என்னை விட்டுட்டியே அங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு தோற்றம். அதனால் வந்து உடம்பு சரியில்லைன்னு 4-5 வருஷமாக இதை கடைபிடிக்க முடியல. இந்த வருஷம் அவர் வந்து என்னை இது பண்ணினதுனால எனக்கா ஒரு இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக முழிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நிறைய நிகழ்வுகள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா காலத்துலேருந்து இவருக்கு வந்து மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு சிறப்பாக எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் வந்து அவருக்கு இது பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாதையேஸ்வரன் சொல்லுவாங்க, மாகதையான்னு சொல்லுவாங்க. மாதையேஸ்வரனை சிறப்பாக கொண்டாடுவோம். அந்த எங்கள் அப்பா காலத்தில் தாத்தா காலத்துலேருந்து பின்னாடி வந்து சிவனுக்கு பின்னாடி ஒரு கல்ச்சலை இருக்குது. அதுதான் தோன்றியது. அதில் வந்து வழிபட்டது தான். அப்புறம் எல்லாம் மக்களாக சேர்ந்து நாங்கள்லாம் பெருசாக சிறப்பாக கொண்டாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். சிவராத்திரி ஃபஸ்ட்டு மகானா
கொண்டாடினது ஒகே மாதையான்னு சொல்லி தேங்காய் பழம் உடைச்சி பச்சை வைப்பாங்க. அப்புறம் வந்து சிவன் வைக்கலாம், நம்ம லிங்கம் வைக்கலான்னு ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ணி லிங்கம் வச்சு கோயில் கட்டினார். அப்புறம்லாம் மக்களாக சேர்ந்து செய்ய அது இன்னும் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து சிறப்பாயிருச்சுன்னு வச்சுக்காங்களேன். வாழ்க வளமுடன். வேதகீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே, எழிற்கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுவே, ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே, அதில் காணும் மாதத்தில் 2 பூஜைங்க. பௌர்ணமி பூஜை, 2 பிரதோஷம் செய்வோம். அப்படி செய்வோம். இது சனி பிரதோஷம் சிறப்பாக செய்வோம். அன்னாபிஷேகமும் இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதுக்கெல்லாம் வந்து முன்னே இருந்து நடத்துகிறவர் வந்து எங்கள் அம்மையார். அவங்க வந்து எடுத்துக்கட்டி பண்ணுறாங்க. நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லைங்களா, அவங்க செய்வாங்க. நாங்கள் வந்து அது கூட சப்போர்ட் பண்ணுவோம். சனி பிரதோஷம் இதுவும் இதுவும் அன்னாபிஷேகம், அப்புறங்க சிவராத்திரி. சரி, இது வந்து சிறப்பு பூஜையாக செஞ்சிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். வழிபடுறது தாங்கண்ணா, இது ஒரு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுளை வழிபடுறது தான். எல்லா கடவுளும் ஒரே இது தான். ஆனால் சிவனுங்கிற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எம்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வழிபடுறது தான் நம்ம வந்து இப்போது ஒரு நம்பிக்கை வந்து வச்சுக்கோங்களேன். இப்போ சிவராத்திரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து 4 கால பூஜையாக நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கால பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக முதல் கால பூஜை செஞ்சு அதில் பங்கு பெற்றோம் அப்படின்னா அந்த சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். அதே இப்போது 2வது கால பூஜை அப்படி செய்கிறோம் அப்படின்னா அந்த பூஜையை வந்து மகாவிஷ்ணுவே வந்து செஞ்ச பூஜை அப்படிங்கிறதுனால அந்த அவரோட அருள் கிடைக்கும். அதில் கலந்துக்கிட்டால் அதோட அருள் கிடைக்கும். அப்புறம் 3வது கால பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அம்பிகை அம்மாவே வந்து சிவனுக்கு வந்து பூஜை செஞ்சு அவங்க வழிபட்டாங்க. ஸோ அதில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட அருளும் நமக்கு முழுசாக கிடைக்கும். 4வது கால பூஜை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பூஜை எதுக்கு நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து கலந்துக்கிட்டு நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு இது இருக்குது. அதுதான் சிவராத்திரிக்கான அந்த 4 கால பூஜையும் நம்ம கலந்துக்கிட்டு சிறப்பாக செய்கிறதுக்கு காரணம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.